வணக்கம். இன்னைக்கு பிரெட் அல்வா பண்ண போகிறோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோட ஓரங்களை மட்டும் நம்ம நறுக்கி எடுத்துருவோம். ஏன்னா நம்ம இதோட சேர்த்து செஞ்சோன்னா அல்வாவோட கலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. கொஞ்சம் ஒரு இடத்துல அப்படி தீஞ்சு போன மாதிரி கருப்பு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி இந்த பிரெட்டை வந்து இப்படி 4 துண்டாக போட்டுக்குவோம். நான் அடுப்பத்தை வச்சுட்டு இந்த கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இதில் நம்ம அந்த பிரெட்டு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சுக்கணும். எல்லா சைடும் ஒரே கலராக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா நம்மளோட அல்வா கலர் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். இதை வந்து இப்படி எண்ணெயில் தான் பொரிக்கணும்னு இல்லை, நீங்கள் தோசை கல்லில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் அடுத்தது ஒரு 15 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். இதை நான் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது கடைசியாக நெய் சேர்க்குறப்ப கூட இதை வந்து நம்ம பொரிச்சு கொட்டிக்கலாம். நான் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரிச்சு எடுத்துடுறேன். பாருங்கள், முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதையும் எடுத்துடுறேன், வெளில எடுத்துடுறேன். இப்போ நான் இந்த கடாயில் இருந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க இந்த பிரெட் துண்டை சேர்த்துருவோம். இதுக்கு எதுவும் பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சாலே போதுமானது. நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த பிரெட்டு துண்டு எல்லாம் அந்த சர்க்கரையோட நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்துருக்கு. நான் கொஞ்சம் அப்பப்போ இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ப்ரெட்டையே எண்ணெயில் தான் பொரிச்சிருக்கிறோம். அதனால் நெய் ரொம்ப தேவைப்படாது. இது கூடவே நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம் பொறுமையாக. இந்த எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஒன்று சேர கலந்து வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம வந்து 1/2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ நான் அந்த இரும்பு கடாயில் சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு ஆயிருக்குங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்கு. இதை விட தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் பிரெட் அல்வா. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வரத்துக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுப்பு நிப்பாட்டிடுறேன். பாருங்கள், நம்ம அந்த கல்யாண வீடுகளில் பண்ணக்கூடிய இந்த பிரெட் அல்வாவை நம்ம ரொம்ப சுலபமாக தயார் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்காங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.